ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மூன்று முடிச்சு ப்ரோமோ. இன்றைக்கி நம்ம மூன்று முடிச்சு சீரியலில் என்ன விறுவிறுப்பான விஷயம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க அந்த விறுவிறுப்பான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். நம்ம நந்தினி இருந்துக்கிட்டு இதுக்கு மேலே இந்த வீட்டில் இருக்கவே முடியாத சுச்சுவேஷனுக்கு போயிட்டாங்க. ஏன்னா வந்துட்டு ஒரு நாளுக்கு நாள் ஒரு பிரச்சனை வர்றதுனால இதுக்கு மேலே இந்த வீட்டில் இருக்கவே முடியாது, எப்படியாச்சும் இந்த வீட்டை விட்டு தப்பிச்சு ஓடணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நந்தினி வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. சுந்தரவளையும் அதுக்கேற்ற மாதிரி தான் இந்த நந்தினி எப்படியாச்சும் வீட்டை விட்டு அனுப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டாங்க. இந்த டைமில் தான் அந்த அர்ச்சனா ஃபோன் பண்ணி கரெக்டான டைமில் ஆல்பத்தை பார்த்து உடனே அவங்களுக்கு லவ்ஸ் வந்திருக்கும் போல, பழைய ஞாபகம்லாம் வந்துடுச்சு போல. நம்ம சூர்யா வந்து நந்தினி கிட்ட எப்பெல்லாம் பேசிட்டு இருந்தாரு அப்படின்ட்டு அதை பார்த்ததுமே நம்ம நந்தினி நினைச்சு நம்ம அர்ச்சனா இருந்துக்கிட்டு சூர்யா சாருக்கு ஃபோன் பண்ணி, சூர்யா நீ எப்படிலாம் என்னை லவ் பண்ண மறந்துட்டியா, ஒரே ஒரு வார்த்தை மட்டும் சொல்லு, அவளை தெரியாம தான் கல்யாணம் பண்ணான்னு சொல்லு, உன்னை தூக்கிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அர்ச்சனா பேசிட்டு இருக்காங்க. அது வரைக்கும் நம்ம சூர்யா சார் அமைதியாக தான் இருக்காரு. என்னடா இது, இவர் அமைதியாக இருக்கிறத பார்த்தா ஆமா நான் தெரியாம தாலி கட்டணும்னு சொல்லிவிடாரு போல அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்மள நினைச்சோம். ஆனால் அப்படி இல்லைங்க, இல்லை நான் தெரிஞ்சுதான் தாலி கட்டினேன் அப்படின்னு சொல்லிட்டு சூப்பராக மாஸ் பண்ணுறாரு. அது சொன்னது கேட்டதுமே அர்ச்சனா கோவம் வந்து எல்லாத்தையும் போட்டு பட்டார் 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 பட்டார்னு உடைக்கிறா. உடனே அவங்க அம்மா அப்பா ரெண்டு பேருமே வந்து என்னடி ஆச்சு, ஏன்டி இப்போ இந்த மாதிரிலாம் பண்ணுற அப்படின்னு கேட்கும்போது அந்த சூர்யா தெரிஞ்சுதாம்மா தாலி கட்டினேன்னு சொல்கிறேன், அதனால் அதை ஏற்றுக்கவே முடியலம்மா, அவனுக்கு எப்படியாச்சும் புரிய வச்சே ஆகணும், நான் மட்டும்தான் அவனுக்கு கரெக்டான ஜோடி அப்படின்னு சொல்லிட்டு எப்படி புரிய வைக்கிறதுனே தெரிலமா அப்படின்னு சொல்லிட்டு பரிதவிச்சிட்டு இருக்கான் நம்ம அர்ச்சனா. அப்போதான் அவங்க டேடி இருந்துக்கிட்டு என்ன சொல்கிறாருன்னா, நீ எதுக்காகவும் கவலைப்படாதமா, உன் அப்பா நான் இருக்கேன், என்னால் முடியாதுன்னு எதுவும் இல்லை, நான் வந்துட்டு அந்த நந்தினியை கொன்னுடுறேன், இதுக்கு மேலே உயிரோடு இருந்தால் தானே பிரச்சனை, கொன்னுட்டேன் அப்படின்னா ஈஸியாக நீ சூர்யாவை அடைஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எக்ஸ்-எம்எல்ஏ வந்து சொல்லிட்டு இருக்க. அர்ச்சனா வந்து அப்பா தயவு செஞ்சு அதை பண்ணப்பா, அவளை நினைக்க எனக்கு டென்ஷன் ஆகுதுப்பா, அவளை கொன்னுட்டா அப்படின்னா நான் ஈஸியாக நான் சூர்யா கிட்ட போயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரி நான் அதுக்கான ஏற்பாடு பண்ணுறேமா அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க ஆளுங்க இருப்பாங்களா, ஆளுங்கள்ட்ட நந்தினி போட்டோ காமிச்சு இவளை நாளைக்கு லாரி வச்சு அடிச்சு தூக்குங்கடா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாரு. சரிங்க சார் நீங்க சொன்ன மாதிரியே செஞ்சிடறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவனுங்களும் போயிடுறாங்க. இப்ப நந்தினி வெளியே வர்றதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்பதான் அவங்க வந்துட்டு கோயிலுக்கு போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அருணாச்சல ஐயா கிட்ட கேட்டுட்டு போறாங்க. அவர் கூட ஏன்னு கேட்கறாங்க, இல்ல ஐயா கொஞ்சம் ரிலாக்ஸ்க்காக தான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு வரும்போது கரெக்டா வந்து நந்தினி கிட்ட அந்த லாரி வருது. அங்க எதிர்பாராத விதமா யார் வராங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ சூர்யா சார் சூப்பரா மாசா வராரு. வந்து ஜஸ்ட் மிஸ் நூல் இலையில வந்துட்டு நம்ம நந்தினி கையை பிடிச்சி இழுத்து உயிரை காப்பாத்திடுறாரு. அப்படி இல்லைன்னா நம்ம நந்தினியோட ஒரு பார்ட்ஸ் கூட மிஞ்சிருக்காது போல அந்த லாரியில, அவ்வளோ கிட்ட போயிடுச்சு. நம்ம சூர்யா சார் மாசா வந்து நம்ம நந்தினியை காப்பாத்திட்டாரு. ஆனா அவருக்கு தெரியுது இது கண்டிப்பா ஒரு ஆக்சிடென்ட் கிடையாது, வேணிக்குனே ஏற்பட பார்த்த விபத்து அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு தெரிஞ்சதுனால இதை எப்படியாச்சும் கண்டுபிடிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபர்ஸ்ட் நந்தினியை காப்பாத்தி சேஃபா வீட்டுக்கு கொண்டு வந்த பிறகு நிறைய யோசிக்கிறாரு. அவர் யோசிச்சு பார்த்ததுல எப்படியும் அர்ச்சனான்னு தெரிஞ்சு அப்படின்னா அர்ச்சனா கதை முடிஞ்சு. அவருக்கு யோசிச்சு அர்ச்சனா தான் இதெல்லாம் பண்ணான்னு தெரிஞ்சா போதும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இது போன்ற வீடியோ சீரியல் அப்டேட் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.